8.5 கோடி மக்கள் இருக்கக்கூடிய அந்த நிலப்பரப்பை ஆள்வதற்கு அந்த முதலமைச்சருக்கு தகுதி அந்த நாற்காலியிலிருந்து தெரிந்திருக்க வேண்டும். அதனாலதான் நான் யார் மீதும் தனிப்பட்ட விமர்சனமோ குற்றச்சாட்டோ வைக்கல. ஆனா இன்னைக்கு முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடிய எத்தனை பேர் வீட்டை விட்டு முதல்ல வெளியே வந்திருக்கின்றார்கள், தெருவுக்கு இறங்கி இருக்கிறாங்க. ஒரு தெருவினுடைய பிரச்சனை அவர்களுக்கு தெரியும். ஒரு மீனவர் குப்பம் என்று சொன்னால் எத்தனை மீனவர் குப்பத்துக்கு போய் உட்கார்ந்து மீனவ நண்பர்களோடு உணவருந்தி இருக்கிறாங்க. இந்த சாலையில பழுது பார்க்கணும், இங்கே பாலத்தை போடணும், இங்க மாத்தணுங்க ஐயா, மெட்ரோ ஜங்ஷனை மாத்தணும்னா முதலமைச்சருக்கு தெரியலனா அதிகாரிகள் தான் ஆட்சி செய்வார்கள். அதனால தமிழகத்தில் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஆள தகுதியானவர்கள் யார், இன்னைக்கு யார் இருக்காங்க, ஆள்வதற்கு யாருகிட்ட கட்டமைப்பு இருக்கு, யார் வந்தால் மக்களுடைய பிரச்சனையை சரி செய்வார்கள் என்று நீங்கள் வாக்களிக்க வேண்டும். இல்லாட்டி என்ன ஆகுனாங்க ஐயா, பேய் வேண்டான்னு பிசாச கல்யாணம் பண்ண மாதிரி ஆயிரும். எனக்கு பேய் வேண்டாம், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி பேய் வேண்டாம் என்று சொல்லி மாற்றத்திற்காக ஓட்டு போறேன் பிசாசை போய் கல்யாணம் பண்ணிடக்கூடாது. ஆனால் மறுபடியும் சொல்லுகின்றேன், யார் மீதும் நாம் குற்றச்சாட்டு வரல, தகுதிப்படுத்திக்கிட்டு வாங்க, யாரையும் வேண்டாம் என்று சொல்லு. அரசியல் என்பது 5 ஆண்டு 10 ஆண்டு 15 ஆண்டு கீழே மக்களோடு மக்களாக நின்று வேர்வையோடு வேர்வையாக நின்று அவமானப்பட்டு அடிபட்டு ரத்தம் சிந்தி அதில் ஒரு தலைவன் முளைத்து மேலே வருகின்றான் இல்லைங்களா, அந்த தலைவன் இந்த மக்களை ஆளுவதற்கான தகுதி அந்த தலைவனுக்கு இருக்கும். ஆனால் மற்ற எந்த தலைவராக இருந்தாலும் தகுதிப்படுத்தி கொண்டு வாருங்கள். தகுதிப்படுத்தாம வந்து மாற்றம் என்று சொன்னீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு எளிதாக வாக்கை கொடுத்து விட மாட்டார்கள், அவ்வளவு எளிதாக ஏமாந்து விட மாட்டார்கள். அதனால்தான் அருமை சொந்தங்களே, இந்த ஃப்ராடு மாடல் ஆட்சி நமக்கு வேண்டாம், இது தூக்கி எறியப்பட வேண்டும்.